அல்லாஹுவின் அருளால் ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு பிறகு வரலாற்று பக்கங்களில் மின்னக்கூடிய மாணிக்கங்கள் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக தொடர்ச்சியாக நாம் பல்வேறு நபித்தோழர்கள் அவர்களினுடைய வரலாறு தரக்கூடிய பாடங்களை படிப்பினைகளாக ஏற்று கற்று வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் மதீனாவை சார்ந்த சிறு பிராயத்திலேயே தந்தையை இழந்து தாயினுடைய அரவணைப்பிலேயே வாழ்ந்த ஒரு நபித்தோழர். பொதுவாக சில நபித்தோழர்கள், நபியை ஈமான் கொன்ற சில நபித்தோழிகள் எல்லாம் தங்களினுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக மறுமணம் செய்யாமலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். அன்றைய காலகட்டம் எல்லாம் மறுமணம் என்பது, பலதார திருமணம் என்பது சாதாரணமானது. ஒரு நபர் 2-3 மனைவிகளை வைத்திருப்பது என்பதுதான் அன்றைக்கு கண்ணியமாக பாவிக்கப்பட்டது. அன்றைய முஸ்லீம் சமூகத்தில் பெரும்பான்மையான நபித்தோழர்கள் பலதார திருமணத்தின் ஊடாக பயணப்பட்டாலும் கூட சில நபர்கள் மட்டும் தங்களினுடைய மனைவியின் மீது கொண்ட நேசத்தால் மனைவியை இழந்ததற்கு பிறகு மறுமணமே முடிக்காமல் வாழ்ந்த நபித்தோழர்களும் இருக்கிறார்கள். அதுபோன்று அல்லாஹுவின் தூதரிடத்தில் ஈமான் கொண்ட அன்றைய மதீனாவை சார்ந்த பெண்கள், மக்காவை சார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளும் கூட குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக மறுமணம் முடிக்காமலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நபர்தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவர் மதீனாவை சார்ந்தவர். அவரினுடைய தகப்பன் சிறு பிராயத்திலேயே ஒரு யுத்தகலத்திலே மரணித்து விடுகிறார். அன்றைய மதீனாவிலே நடந்த ஒரு யுத்தம், அந்த நபித்தோழரே சொல்கிறார்கள், தூஃபிய வாலிதுஹு யௌம புஆஸ் என்ற ஒரு யுத்தம் நடந்தது. அல்லாஹுவின் தூதர் மதீனாவிற்குள்ளே நுழைவதற்கு முன்பாக அந்த மதீனாவாசிகள் தங்களுக்குள்ளாக சண்டையிட்டு கொண்டார்கள். அந்த யுத்தத்திலே என்னுடைய தகப்பன் மரணித்து விடுகிறார். அதற்கு பிறகு என்னுடைய தாயினுடைய அரவணைப்பில் தான் நான் வளர்ந்து வந்தேன். என்னுடைய தாயுமோ என் மீது கொண்ட நேசத்தினால், என்னை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் மறுமணமும் கூட முடிக்காமல் என்னை வளர்த்தார்கள், என்னை உருவாக்கினார்கள் என்று இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். தாயின் மடியிலேயே ஆரம்ப கல்வியை கற்று இந்த நபித்தோழரினுடைய இறுதி நிறைவு செய்யும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எவ்வளவு சிறந்த ஒரு அறிவு ஜீவியாய் இந்த உலகத்தில் அவர் உருமாறி இருந்திருக்கிறார் என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்தும். அதற்கு மிக அடிப்படை அவரினுடைய தாயினுடைய அரவணைப்பு தான். அவர்தான் சொல்கிறார், என்னுடைய தாய் தான் என்னை அரவணைத்தார்கள், என் மீது கொண்ட நேசத்தினால் மறுமணமும் கூட என்னுடைய தாய் செய்யவில்லை. என்னுடைய வளர்ப்பிலும் என்னுடைய உருவாக்கத்திலுமே என்னுடைய தாயினுடைய கவனம் இருந்தது. அல்லாஹுவின் தூதர் மதீனாவிற்குள்ளாக நுழைவதற்கு முன்பாகவே தாயும் மகனுமாக அவர் சொல்கிறார், அல்லாஹுவின் தூதர் யௌம கதிம ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலில் மதீனா, அல்லாஹுவின் தூதர் மதீனாவிற்குள்ளாக வரும்பொழுது 11 சனா, எனக்கு 11 வயது தான் நிரப்பமாக இருந்தது. 11 வயதை கூட நான் கடக்கவில்லை. ஆனால் ரசூல் வருவதற்கு முன்பாகவே மகனும் தாயுமாக சேர்ந்து அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்குள்ளாக இணைந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் வருவதற்கு முன்பாகவே முஸ்அப் இப்னு உமைரினுடைய கரத்தை பிடித்து ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த தாயும் மகனுமாக இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் மதீனாவிற்குள் வருகிறார். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இது போன்ற ஒரு ரமதானினுடைய மாதத்தில் பத்ரினுடைய யுத்தத்திற்காக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய மகனின் கரத்தை பிடித்து தாய் நபியிடத்திலே வந்து நிற்கிறார்கள். அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய மகனினுடைய வயது 12 முடிந்து 13 பிறந்திருக்கிறது. அதனால் என் மகனையும் உங்களோடு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும், இந்த யுத்த களத்திலே என் மகனையும் நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்பதாக ஒரு தாய் தன்னுடைய மகனை, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, குழந்தைகளுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்திற்குள்ளாகத்தான் பயணப்பட வேண்டும். பெரியவர்களை போன்றெல்லாம் அவர்களை நம்முடைய இன்பத்திற்காக அல்லது நம்முடைய வசதிக்காக அவர்களை நாம் இழுத்துவிடக்கூடாது. அதனால் ஒருபொழுதும் நான் இவரை அழைத்து செல்ல மாட்டேன், இவர் ஒரு சிறுவர், இவருக்கான உலகத்திலேயே இவர் பயணப்படட்டும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்புகிறார்கள். அந்த பத்ர் யுத்தத்திலே எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள், இறை மறுப்பாளர்கள். அப்படி கைது செய்யப்பட்ட பொழுது அல்லாஹுவின் தூதர் அற்புதமான ஒரு திட்டத்தை உருவாக்கினார்கள். வரலாற்றில் எங்கும் கேள்விப்படாத ஒரு யுத்தம். பொதுவாக கைதிகளை எல்லாம் கொடுமைப்படுத்துவார்கள், கைதிகளை சிறை சேதம் செய்வார்கள், மரண தண்டனை கொடுப்பார்கள். ஆனால் அந்த பத்ரினுடைய மைதானத்தில் மட்டும் அல்லாஹுவின் தூதர்
காரணம், நபியினுடைய இலக்கு யாரையும் வெட்டுவதும் கொலை செய்வதும் யுத்தம் செய்வதும் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் சலாம், அவர் அமைதியானவர், சாந்தமானவர்கள். யுத்தங்களை எல்லாம் நிப்பாட்டுவதற்காகத்தான், சண்டைகளை நிப்பாட்டுவதற்குத்தான் நபி வந்தார்களே தவிர நபியின் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டதுதான் யுத்தங்கள். அப்ப கிடைத்து விட்டார்கள் எதிரிகள் என்பதாக அவர்களை கொடுமைப்படுத்தவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஒரு முடிவெடுக்கிறார்கள். மக்காவாசிகளுக்கு இயற்கையாகவே அதிகமான நபர்களுக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும். ஆனால் மதீனாவாசிகள் நாம் நேற்றைய தினம் சொன்னதை போன்று விவசாயிகள், எழுத படிக்க தெரியாத மக்கள். அல்லாஹ்வின் தூதர் கைதியாக பிடித்தவர்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஒரு திட்டம் தீட்டினார்கள். உன்னதமான ஒரு சட்டத்தை உலக வரைபடத்திலே முதன்முறையாக உருவாக்கினார்கள். எழுத படிக்க தெரிந்த கைதிகள், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எழுத படிக்க தெரியாத குழந்தைகளுக்கு நீங்கள் எழுத படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு 10 குழந்தைகளை ஏனும் ஒரு நபர் என்ன செய்ய வேண்டும்? கைதிகளை ஆசிரியர்களாக வைத்து அழகு பார்ப்பது, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஒரு 10 குழந்தைக்கேனும் மதீனாவை சார்ந்த 10 சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கு ஒரு நபர் என்ன செய்ய வேண்டுமே ஆனால் அவருக்கு தெரிந்த கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு எழுத படிக்க தெரிந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் இயற்றியது தான் தாமதம். அப்படி எழுத கற்றுக்கொண்ட தோழர்களில் ஒரு தோழர் இந்த செய்தி இப்னு சாபித் ரலியல்லாஹு, 13 வயது தானே அவருக்கு. அவர் மதீனாவை சார்ந்தவர், அனாதையான சிறுவர், எழுத படிக்க தெரியாதவர். உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை சார்ந்த கைதிகளை வைத்து இந்த செய்தி இப்னு சாபித்திற்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை கொடுப்பான். இந்த செய்திக்கு இருக்கக்கூடிய திறமை இருக்கிறதே, மொழிகளை மிக இலகுவாக கற்றுக்கொள்வார். மிக உன்னதமான அறிவுடையவராக அல்லாஹ் அவரை படைத்திருந்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இந்த ஸைத் இப்னு சாபித் மிக விரைவாகவே அறிவு ஜீவியாக மாற ஆரம்பித்து விடுகிறார். ஒரு 15 வயதாக இருக்கும் பொழுது அவரினுடைய சமூகத்தாரிடத்திலே போய் தாய் சொல்கிறார், என்னுடைய மகனுக்கு 15 வயது ஆகிவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் எங்கும் செல்லும் பொழுதெல்லாம் அழைத்து செல்வதில்லை. என்னுடைய மகனை நான் உருவாக்க நினைக்கிறேன். யுத்தகலத்திற்கெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அழைக்க, என்னுடைய மகனினுடைய வயதை காரணம் காட்டி குட்டையாகவும் இருப்பார்கள் அந்த தோழர் கொஞ்சம், அதனால் அவரை ஒதுக்கி வைத்து விடுகிறார். அதனால் நீங்கள் எல்லாம் என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் தானே, வாருங்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் என் மகன் சார்பாக வந்து பேசுங்கள் என்பதாக எவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம். தன்னுடைய மகனை உருவாக்க வேண்டும், ரசூலோடு நம்முடைய மகன் பயணப்பட வேண்டும், ரசூலிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தாய்க்கு தேவை இருக்கிறது, நிலங்களுக்கு அனுப்பி, விவசாயத்திற்கு அனுப்பி, அதில் கிடைக்கக்கூடிய சொத்தோடி செல்வத்தோடி நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியும் ஒரு விதவை பெண்மணி. ஆனாலும் அந்த தாய் இல்லை இல்லை, என் வாழ்க்கை முடிந்து விட்டது, என் மகனுக்கான ஒரு அற்புதமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். பல நேரங்களில் பல பெற்றோர்கள் நம்முடைய அற்ப இன்பத்திற்காக குழந்தையினுடைய வாழ்வுகளை அழித்து விடுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க. யாரையும் குறைத்து பேசுவதல்ல, முஸ்லிம் சமூகம் மட்டும்தான் கல்வியினுடைய விவகாரத்தில், உருவாக்கத்தினுடைய விவகாரத்தில் நம்முடைய இன்பத்தை நாம் பார்க்கிறோம், நம்முடைய சுகத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை, விவாகரத்தினுடைய நேரம், கணவன் மனைவிக்கான பிரச்சனை, உட்கார்ந்து பேசினால் தீர்வு கிடைக்கும். ஆனால் இல்ல, ஒரே பிடியாக, விடாப்பிடியாக இவனிடத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், இவனிடத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய குழந்தையினுடைய எதிர்காலத்தை யாருமே யோசிப்பதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இது இப்படி செல்லுமையானால் அனாதை குழந்தைகள் சமூகத்தில் பெருகி விடுவார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அனாதைகள் பெருகிவிட்டார்களே ஆனால் சமூகத்திற்கு நாசம் மறந்து விடாது. உலகத்தில் எல்லாம் பெருகலாம், ஒரு அனாதை ஆசிரமம் இருக்கிறது, அது பெருகவே கூடாது. யாராவது ஒரு நபர் எங்க அனாதை ஆசிரமம் நடத்தும் பொழுது 10 குழந்தைகள் இருந்தார்கள், இப்பொழுது 100 அனாதை குழந்தைகள் எங்களிடத்திலே படிக்கிறார்கள் என்பதாக சொல்வார்களே ஆனால் சமுதாயம் அவமானப்பட வேண்டும், இழிவடைய வேண்டும். கல்வி பெருகலாம், பொருளாதாரம் பெருகலாம், அனாதை குழந்தைகள் எப்படி பெருகலாம்? இந்த தாயினுடைய அந்த ஆசை, சமூகத்தை கூப்பிடுகிறார், வாங்க இந்த ரசூல்லாட்ட வந்து பேசுங்க. என்ன என் மகனை எப்பவுமே அவர் கூடயே இருக்கணும், ரசூல்லாவை எல்லா பக்கமும் கூட்டு போக சொல்லுங்க. என் மகனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அப்படின்னு தன்னுடைய சமூகத்தையே திரட்டி கொண்டு ரசூல்லாவுக்கு முன்பாக நிற்கிறார்கள். சமூகம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, இந்த சிறுவன் எங்களினுடைய பனூ நஜ்ஜார் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். நீங்கள் மதீனாவிற்குள் வருவதற்கு முன்பாகவே 17 அத்தியாயங்களை மனனம் செய்திருக்கிறான் எங்கள் வீட்டு சிறுவன். இந்த சமுதாயம் சொல்கிறது,
ஃபகரஅத்து அலைஹி, வேண்டுமேயானால் ஓதி காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்களினுடைய மதீனாவினுடைய சிறுவனினுடைய அறிவை பாருங்கள். ரசூலுல்லாஹ் வரவே இல்லை உள்ள. வருவதற்கு முன்பாகவே முஸ்அப் இப்னு உமைரிடத்திலே ஈமானை கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, 17 அத்தியாயத்தை மனனம் செய்திருக்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத கேட்பார்கள். ஓதுங்கள் செய்தே. ஃபகரஅத்து அலைஹி ஃபஅஜபஹு தாலிக், அவர் ஓதுவதை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் மெய் மறந்து நின்றார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் அறிந்து கொண்டார்கள், இந்த சிறுவனிடத்திலே ஒரு பெரிய திறமை இருக்கிறது. அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எல்லா நாடுகளுக்கும் கடிதம் அனுப்பினார்கள். அந்த நாட்டு மன்னர்கள் எல்லாம் கடிதத்தை திருப்பி அனுப்புவார்கள், அவர்கள் எழுதி அனுப்புவார்கள். ஆனா படிக்க தெரியாது. எல்லாரும் அரபிகள் அல்லவே. யூதர்களுக்கென்று ஒரு மொழி இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு மொழி இருக்கிறது அல்லவா. ஆதலால் அல்லாஹுவின் தூதர் இந்த பையனினுடைய திறமையை, நாம வருவதற்கு முன்பாகவே 17 அத்தியாயத்தை இவன் மனனம் செய்திருக்கிறான் என்றால் இவன் ரொம்ப பெரிய திறமை இருக்கு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅலம் கிதாப யஹூதியுன் ஃபஇன்னி மா ஆமனுஹும் அலைய கிதாபி. நீங்க இப்ப செய்ய வேண்டியது, உன்னை நான் வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல போகிறேன், உன்னுடைய திறமையை நான் கண்டுபிடித்து விட்டேன். அல்லாஹுவின் தூதர் உணர்ந்து கொள்கிறார். ஒரு சமூகத்தினுடைய தலைவர், ஒரு மஸ்ஜிதினுடைய தலைவர், நம்முடைய மஸ்ஜிதில் தொழக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு இமாம் நம்மிடத்திலே பாடம் கற்கக்கூடிய மாணவனுக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். அவனுக்கு தெரியாது எனக்கு என்ன திறமை உண்டு என்று என்னால் தெரியாது. என்னுடைய வயதினுடைய கோளாறு இருக்கிறதே, என்னுடைய திறமையை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எதிரிலே இருப்பவர்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு தகப்பனால் கண்டுபிடிக்க முடியும், ஒரு தாயால் கண்டுபிடிக்க முடியும், ஒரு ஆசிரியரால் கண்டுபிடிக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாணவன் 17 ஸைத் இப்னு சாபித் 17 அத்தியாயத்தை ஓதியதுதான் தாமதம். ரசூலுல்லாஹ் அறிந்து கொள்கிறார்கள், இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் செல்ல வேண்டிய தூரம் வேறு ஒரு தூரம் இருக்கிறது. வெறுமனையாக பயணத்திற்கும் வாளை கொடுத்து யுத்தத்திற்கும் இவரை களத்திலே நாம் நிப்பாட்டக்கூடாது, இதை தாண்டி வேற ஒரு தூரத்திற்கு நாம் இவரை அழைத்து செல்ல வேண்டும் என்பதாக ரசூல் உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தஅலம், நீ கற்றுக்கொள்ள வேண்டும், யூதர்களினுடைய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு போராளி அந்த ஹதீஸ்ல அவரே அறிவிக்கிறார், ஃபமா மவாலி நிஸ்ஃப ஷஹ்ரின், 15 நாட்கள் கடக்கவில்லை, அல்லாஹுவின் தூதருக்கு முன்னால் வந்து நின்றேன். அல்லாஹுவின் தூதரை, யூதர்களினுடைய மொழியை எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டு விட்டேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட பார்த்து கேட்குறாங்க, ஃபகுன்து உக்துபு லஹு இலைஹிம், அல்லாஹுவின் தூதர் எழுத சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹ்க்கு முன்பாக எழுதி காட்டினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களினுடைய புத்தகத்தை கொடுத்தாங்க, கடிதத்தை கொடுத்தாங்க, நான் அதை படித்தும் காட்டினேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டார்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, காலலி ரசூலுல்லாஹ் அத்துஹ்சினு சுர்யானா, கிறிஸ்தவர்கள் பேசக்கூடிய சுர்யானி மொழி உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னேன், இல்லை யா ரசூலல்லாஹ். ஃபதஅல்லமுஹா ஃபஇன்னஹு தஅதீனா குதுபுன், பல கிறிஸ்தவர்களுக்கு நாம் கடிதம் எழுதுகிறோம், அவர்களும் நமக்கு மறுகடிதம் எழுதுகிறார்கள். ஆதலால் இப்பொழுது இந்த மொழி, அன்றைக்கு உலகத்திலேயே 3 மொழிகள் மிக முக்கியமான மொழி, ஒன்று அரபி, இன்னொன்று யூதர்களினுடைய மொழி, மற்றும் ஒன்று கிறிஸ்தவர்களினுடைய மொழி. இந்த 3 மொழிகள் தான் அன்றைக்கு அரேபிய தீபகற்பத்தை வியாபித்திருந்தது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போங்க போய் கற்றுவிட்டு வாருங்கள். அவர் சொல்கிறார், ஃபதஅல்லம்துஹா ஃபீ 17 யௌமன், 17 நாளில் நான் அந்த மொழியை கற்றுக்கொண்டேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அவரை தன் பக்கத்திலேயே அமர வைப்பார்கள். குர்ஆனை எழுதக்கூடிய காத்திபுல் வஹி அவர்தான், மன்னர்களுக்கு கடிதம் எழுதக்கூடியவர் அவர்தான், மன்னர்களினுடைய கடிதத்தை படித்து காட்டக்கூடியவர் அவர்தான். அல்லாஹுவின் தூதரினுடைய வலதும் இடதுமாக தன்னுடைய பணியாளராகவே அல்லாஹுவின் தூதர் அந்த சிறுவரை ஸைத் இப்னு சாபித்தை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதர் தன் பக்கத்திலேயே வைத்துக் கொள்கிறார்கள். காலம் உருண்டோடுகிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்பாக அல்லாஹுவின் தூதர் இவரை கூப்பிடுகிறார்கள், தன் பக்கத்தில் அமர வைக்கிறார்கள். வரலாற்றில் யாருக்கும் இல்லாத சிறப்பு இந்த நபித்தோழருக்கு. அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள், முழு குர்ஆன் மனனமாகி விட்டதா? அவர் சொன்னார், மனனம் செய்திருக்கிறேன். முழு குர்ஆனை எழுதி இருக்கிறாயா? ஆம், எழுதியும் இருக்கிறேன். எங்கே ஓதி காட்டுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் மரணிப்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக 2 முறை முழு குர்ஆனை, எந்த தோழருக்கும் இல்லாத சிறப்பு, இவருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு என்னவென்றால், 2 முறை முழு குர்ஆனை அல்லாஹுவின் தூதருக்கு முன்பாக ஓதி காட்டினார். அவர் எழுதி வைத்ததையும் அல்லாஹுவின் தூதருக்கு முன்பாக படித்து காட்டினார். காலம் உள்ளவரை, இந்த நபித்தோழர் இருக்கக்கூடிய வரை, அன்றைக்கு உலகத்தில் இவர் ஓதுவதை போன்றுதான் உலகம் ஓதிக்கொண்டிருந்தது. அதிகமான நபர்கள், கிட்டத்தட்ட ஒரு 3-4 நபர்களைத்தான்
ரசூல் காட்டியிருந்தார்கள், இவரிடத்திலிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். உபை இப்னு கஅபை காட்டியிருந்தார்கள். மற்றும் ஒரு தோழர் இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஓதுவதை போன்றுதான் எல்லோரும் ஓதுவதற்கு ஆசைப்படுவார்கள். இப்பொழுது இமாம் ஓதினார்கள் அல்லவா, இதெல்லாம் கிராஅத்துல் வர்ஸ் என்று சொல்வார்கள். ஹஃப்ஸ் வர்ஸ் என்பதாக அதனுடைய ஸ்லாங்குக்கு ஒரு மொழி இருக்கிறது. ஓதக்கூடிய ஸ்லாங், மதீனாவாசிகள் ஓதக்கூடிய ஹிஜாஸ், கிராஅத்துல் ஹிஜாஸியா என்று சொல்வார்கள். சவுதி அரேபியாவை சார்ந்த தாயிஃப் வாசிகள், ரியாத் வாசிகள் ஓதக்கூடியதை கிராஅத்துன் நஜ்தியா என்று சொல்வார்கள். நஜ்தியா ஸ்லாங்கில் அவங்க என்ன செய்வார்கள் ஆனால் ஓதுவார்கள். இராக் வாசிகள் கிராஅத்துல் இராக்கியா, இராக்கிய போங்கில் ஓதுவார்கள். நாம் தமிழ் தான். ராமநாதபுரத்திற்கென்று ஒரு போங்கு இருக்கிறது, திருநெல்வேலிக்கென்று ஒரு போங்கு இருக்கிறது, கொங்கு தமிழுக்கென்று ஒரு போங்கு இருக்கிறது, மதுரைக்கென்று ஒரு போங்கு இருக்கிறதா இல்லையா? அதுபோலத்தான் அந்த குர்ஆனுக்கென்று பல போங்குகள் இருந்தது. அன்றைக்கு பெருவாரியாக ஓதப்பட்ட போங்கு என்பது இவரினுடைய போங்கில் தான் ஓதப்பட்டது. காரணம், இவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்பாக 2 முறை முழுமையாக ரசூலிடத்திலே குர்ஆனை ஒப்பித்திருக்கிறார். ஆதலால் இவரினுடைய போங்கில் தான் அன்றைக்கு உலகம் விரும்பியது ஓதுவதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறார். இஸ்லாமிய உலகத்திற்கு இடியாய் வந்த ஒரு சோதனை. ஹாஃபிதுகள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் பொழுது யமாமா என்று சொல்லக்கூடிய நகரத்தில் நடந்த ஒரு யுத்தம், முசைலமா என்ற கொடுங்கோலனுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகள் எல்லாம் ஷஹீதாகி விடுகிறார்கள். பெரும்பாரியான ஹாஃபிதுகள். உடனடியாக உமர் ரலியல்லாஹு ஸஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆனால் அபூபக்கரை அணுகுகிறார்கள். அபூபக்கர் அவர்களே, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சேவையை தற்பொழுது நீங்கள் செய்தே ஆக வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன செய்ய வேண்டும்? ஹாஃபிதுகள் எல்லாம் இந்த யுத்தத்திலே ஷஹீதாகி விட்டார்கள். இப்படி செல்லுமையானால் ஹாஃபிதுகள் எல்லாம் இல்லாமலாகிவிடும், குர்ஆனை அடுத்த தலைமுறைக்கு போய் கிட்டாமல் போய்விடும். ஆதலால் உடனடியாக முழு குர்ஆனை ஒரு தொகுப்பாக நீங்கள் உருவாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் மரணிக்கக்கூடிய வரை முழு குர்ஆன் இப்பொழுது நம்முடைய கையிலே 2 அட்டைகளுக்கு மத்தியிலே இருக்கிறது அல்லவா? இப்படி இல்லை. மனப்பாடமாக இருந்தது, பேப்பர்களில், தாள்களில் இருந்தது, தோள்களில் இருந்தது, மட்டைகளில், பட்டைகளில் இருந்தது, உள்ளங்களில் பெரும்பாரியாக இருந்தது. தொகுப்பாக சூரத்துல் ஃபாத்திகாவில் இருந்து குல்லவுது ரப்பின்னாஸ் வரை 2 அட்டைகளுக்கு மத்தியில் மொத்தம் 114 அத்தியாயத்தை 30 ஜுசுக்களை நாம் ஒருமித்து ஒன்று திரட்டி வைத்திருக்கிறோம். இப்படி இல்லை. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு புகாரில் அந்த செய்தி வருகிறது, இல்லை, ரசூல் செய்யாததை நான் எப்படி செய்ய முடியும்? அல்லாஹ்வின் தூதர் இந்த காரியத்தில் ஈடுபடவில்லை. உமர் அவர்கள் திருத்தி கொடுக்கிறார்கள். அன்றைக்கு அது தேவையில்லை. காலம் கனியும் பொழுது சூழல்கள் மாறும். அன்றைய காலத்திற்கென்று ஒரு போங்கு இருந்தது, அன்றைக்கு தேவையில்லை, உள்ளத்தில் மட்டுமே இருந்தால் போதும். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி அல்ல. நாமும் இல்லாவிட்டால் இந்த குர்ஆன் எப்படி யாரிடத்திலே போய் பின்னுள்ள சமூகத்திற்கு எப்படி போய் சேரும்? இதுதான் கூர்மையான அறிவுகள். சும்மா சூழலுக்கு தகுந்தவாறு முடிவுகளை எடுக்க வேண்டும். அது ஆட்சியாளர்களுக்கு பிரதானமானதாக இருக்க வேண்டும். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு உணர்ந்து கொள்கிறார், என்னுடைய சூழலை யாரிடத்தில் இந்த பொறுப்பை கொடுப்பது? மிகப்பெரிய பொறுப்பு. கியாமத்து வரை, உலகம் உள்ளவரை மனித சமூகத்திற்கு குர்ஆன் கையிலே போய் தொகுக்கப்படக்கூடிய, சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டும். புகாரில் இந்த ஹதீஸ் வருகிறது பாருங்கள். எல்லோரும் ஏகோபித்து சொன்னார்கள், நபியினுடைய மாணவர் ஸைத் இப்னு சாபித்திடத்திலே இந்த பொறுப்பை கொடுக்கலாம். அவர்தான் வாலிபர், அவர்தான் ரசூலிடத்திலேயே இருந்தவர், அவர்தான் அறிவு ஜீவி. எவ்வளவு பெரிய ஒரு வாலிபனிடத்தில் இருந்த 21 வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 21 வயது. அந்த 21 வயது வாலிபனை புகாரில வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்வாங்க, இன்னக்க ஷாப்புன் ஆகிலுன், இந்த கூட்டத்திலேயே புத்தி உள்ள வாலிபன் நீங்கள் மட்டும்தான். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! அபூபக்கரினுடைய வாயிலிருந்து வர வேண்டும் இந்த வார்த்தை. உங்கள் தான் மிகச்சிறந்த அறிவாளி, அதனால் உங்களிடத்திலே நாங்கள் ஒரு பொறுப்பை தருகிறோம். இந்த உம்மத்திற்காக தயவு செய்து நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும், முழு குர்ஆனை தொகுக்க வேண்டும். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, வரலாற்று பக்கங்களில் தங்கத்தால் எழுத வேண்டிய ஒரு வார்த்தை. வல்லாஹி லவ் கல்லஃபூனி நக்ல ஜபலின் மின் மகானிஹி லகான அஹ்வனு அலா மிம்மா அமரூனி பிஹி மின் ஜம்இல் குர்ஆன். அபூபக்கர் அவர்களே, எவ்வளவு பெரிய பொறுப்பை தந்து விட்டீர்கள், அதற்கு நான் தகுதியானவன் அல்ல. இந்த மலையை தள்ளச் சொன்னால் என்னுடைய ஆற்றலால் நான் தள்ளிவிடுவேன்,
ஆனால் முழு குர்ஆனை ஒரு எழுத்து கூட மாறாமல், ஒரு புள்ளி கூட மாறாமல், எந்த வார்த்தையும் விடுபடவும் கூடாது, வெளியிலிருந்து எந்த வார்த்தையும் உள்நுழையவும் கூடாது. ரஹ்மான் ரப்பு எப்படி இறக்கினானோ, ஜிப்ரீல் எப்படி கொண்டு வந்தாரோ அப்படி தொகுக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய சிரமம். மலையை வீழ்த்துவதை விட எனக்கு மிகப்பெரிய சிரமம். இல்லை இல்லை, நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்பதாக வெறும் 6 மாத காலத்தில் உலகத்தில் நபித்தோழர்கள் நாலாபுரத்திலும் இருந்தார்கள். எல்லோருக்கும் கடிதம் எழுதுகிறார். யார் குர்ஆனை மனனம் செய்தீர்களோ, யார் கையில் எல்லாம் குர்ஆன் எழுதப்பட்டிருக்கிறதோ அத்தனை நபர்களும் மதீனாவிற்குள்ளாக வந்தே ஆக வேண்டும். சட்டம் இயற்றப்படுகிறது. தோழர்கள் அடித்து புரண்டு என்ன செய்கிறார்கள், அங்காங்கே பிரிந்திருந்த எல்லா ஹாஃபிதுகளும் குர்ஆனை எழுதி வைத்துள்ள மதீனாவுக்குள் வருகிறார்கள். மதீனாவிலே ஒரு பெரும் கூட்ட ஹாஃபிதுகளை உட்கார வைத்துக் கொள்வார் ஸைத் இப்னு சாபித். முதல் ஆள் அவர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அபு ஹுரைரா, உபை இப்னு கஅப், முஆத் இப்னு ஜபல் போன்ற பெரும் ஹாஃபிதுகள் எல்லாரும் வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப எல்லாரும் கொண்டு வர்றவங்க என்ன செய்யணும், மனப்பாடம் உள்ளவர் ஓதணும். ஓதுனவர் அவர் கையில வச்சிருப்பார்ல, அவர் எப்படி மனப்பாடம் பண்ணியிருப்பாரு, ரசூலா காலத்துல எழுதியிருப்பார்ல, அவர் கையில இருந்து வாங்குவாங்க. அவர் ஓதுவார், அவர் கையில உள்ளதை சரி பார்ப்பார்கள். ரெண்டும் சரியாக இருந்ததற்கு பிறகு இந்த ஹாஃபிதுகளிடத்திலே ஸைத் இப்னு சாபித் ஓதி காட்டுவார். இவர் எழுதினதை நான் இப்ப திருப்பி ஓதி காட்டுறேன், நீங்க உங்க கையில வச்சிருக்கிறத சரி பாருங்க, உங்க உள்ளத்துல உள்ளதையும் சரி பாருங்கள். இப்படி முழு குர்ஆனையும் 6 மாதத்தில் ஒரு எழுத்து கூட மாறாமல் தொகுப்பாக உருவாக்கி கொடுத்தவர் இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு ஹாஃபிதுகள் குர்ஆனை மனனம் செய்து இரவு நேரத்திலே குர்ஆனை நாம் மனப்பாடமாக ஓதுகிறோமேயானால் அவை அத்தனை புகழுக்கும் சொந்தக்காரர் இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளை மார்க்கம் உருவாக்கி இருக்கிறது. 21 வயது பையன் உலகம் உள்ளவரை மனித சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய சேவை எப்படிப்பட்ட சேவை. நாம் நமது வீட்டிலே வளர்க்கக்கூடிய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம் என்பதற்கு நம்மை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரிசோதிக்க வேண்டும். நமது வீட்டினுடைய குழந்தைகளை நாம் எப்படி உருவாக்கி இருக்கிறோம் என்பதற்கு இந்த செய்தியெல்லாம் ஒரு பெரும் ஆதாரம். ஒரே ஒரு குர்ஆன் மட்டும் தொகுத்து அதை எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருவார். எல்லாருக்கும் வந்தீங்கல்ல, மனப்பாடம் பண்ணீங்கல்ல, கையில இருக்குல்ல, அதை வச்சே ஓதிக்கிடுங்க போங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குர்ஆனை ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு கையில இருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு மரணிச்ச உடனே உமர் ரலியல்லாஹு கைக்கு வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகள் நபியினுடைய மனைவி ஹப்ஸா கையில கொடுத்து பத்திரமா வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியில கண்டம் விட்டு கண்டம் இஸ்லாம் பரவ ஆரம்பிக்கிறது. ஆசிய கண்டத்தை தாண்டி ஆப்பிரிக்காவிற்குள்ளாக இஸ்லாம், ஐரோப்பியாவிற்குள்ளாக இஸ்லாம் பரவ ஆரம்பிச்ச உடனே இப்ப அடுத்த பெரிய சோதனை, கையில கொண்டு போனவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவங்கவுங்களுக்கு தோணுன மாதிரி ஓத ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவுங்க தனித்தனியா அந்த கையில உள்ளதை பார்த்து எழுதி கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். உடனடியா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முழு குர்ஆன் என்று சொன்னால் அது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். நம்ம கையில இன்னைக்கு மொத்தமா ஹப்ஸா கையில ரலியல்லாஹு அன்ஹா ஒரு குர்ஆன் இருக்குல்ல, அந்த குர்ஆனை உலகம் ஃபுல்லா நம்ம அனுப்பி வைக்க வேண்டும் என்பதாக மீண்டும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு அவர்தான் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த மூல குர்ஆனை தொகுத்தவரும் அவர்தான். அவரினுடைய கையில் தான் அடுத்த குர்ஆன்கள் உலகம் ஃபுல்லா என்ன செய்தார்களே, ஆனால் அந்த மூல குர்ஆனை பார்த்து தன் கையால் நூற்றுக்கணக்கான குர்ஆன்களை எழுதி உலகம் முழுவதும் என்ன செய்தார்கள், இனி குர்ஆன் என்றால் இது மட்டும்தான், இதை மட்டும்தான் நீங்கள் ஓத வேண்டும், உங்கள் கையில் வைத்திருப்பதை எல்லாம் நீங்கள் எரித்து விடுங்கள், அது வேண்டாம். காரணம் முழு குர்ஆன் நம்மிடத்திலே இருக்கிறது. காலப்போக்கிலே உச்சரிக்கக்கூடிய உச்சரிப்புகள் மாறிவிடக் கூடும். நீங்கள் உங்களை பார்த்து எழுதும் பொழுது அதிலே சில மாற்றங்கள் வரக்கூடும். அபூபக்கர் இருக்கும் பொழுது, உமர் ரலியல்லாஹு இருக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான நபித்தோழர்களால் சரிபார்க்கப்பட்டு நபியினுடைய மரணத்தில் வெறும் 6 மாதத்தில் தொகுக்கப்பட்ட முதன்மையான அற்புதமான குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆதலால் அதை வைத்து நாம் ஓதிக்கொள்ளலாம் என்பதாக இந்த ஸைத் இப்னு சாபித் தான் என்ன செய்கிறார்கள், அவர்களினுடைய கரத்தால் நூற்றுக்கணக்கான குர்ஆன்கள் எழுதப்பட்டு உலகம் முழுவதும் என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் விநியோகிக்கப்பட்டது. அந்த குர்ஆன் தான் இன்றைக்கும் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். காலங்களினுடைய சுழற்சியில் வசதிக்காக மாறி இருக்கிறதே தவிர இன்றைக்கு நாம் மனப்பாடமாக இன்னைக்கு ரமதானினுடைய மாதத்தில் நமது வீட்டு பெண்களும் ஆண்களும் ஓதக்கூடிய அந்த இது இருக்கிறதே, இதை உருவாக்கி கொடுத்தவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவ்வாறாக குர்ஆனுக்காகவே தன்னுடைய வாழ்வுகளை அளித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்காவுக்கு சென்றால் தன்னுடைய இடத்தில் ஆட்சியாளராக இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் நியமித்திருப்பார்கள். அன்றைக்கு உலகத்திலேயே கணக்கு அரபுகளுக்கு கொட்டி கொடுத்தாலும் வராத ஒரு பாடம் அன்றைய முழு நபி தோழர்கள்ல ஹிசாபியத் ஃபராயித் என்று சொல்வார்கள். அதாவது சொத்து பங்கீடுல
பெரிய நபித்தோழர் இவர் மட்டும்தான், இவர் ஃபத்வா இட்டால் மட்டும்தான், இவர் கையெழுத்திட்டால் மட்டும்தான் அன்றைக்கு பாகப்பிரிவினையினுடைய சட்டமே செல்லுபடியாகும் என்பதாக உமர் ரலியல்லாஹு தீர்மானித்து, யாருக்கு இந்த பாகப்பிரிவினையில் சந்தேகம் இருந்தாலும் ஸைத் இப்னு சாபித்திடத்தில் கேளுங்கள், அவர் சொல்லக்கூடியதுதான் சட்டம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு வார்த்தை மரணிப்பதற்கு முன்பாக சொல்வார்கள், இந்த உலகத்தில் அதிகம் உண்மையாளர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, மார்க்கத்தை பின்பற்றுவதிலே மிகவும் திடமானவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு உபய் இப்னு கஅபை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபராயித் கணக்கு சம்பந்தமாக, பாகப்பிரிவினை சம்பந்தமாக, குர்ஆனினுடைய ஓதுதல் சம்பந்தமாக நீங்கள் எடுக்க வேண்டுமேயானால் இந்த ஸைத் இப்னு சாபித்தை தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு குர்ஆன் விளக்க உரையாளர்களுடைய தலைவர். இந்த ஸைத் இப்னு சாபித் என்ன செய்வாங்கன்னா, கழுதைக்கு மேலாக தன்னுடைய வாகனத்துக்கு மேலே ஏறும் பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் அந்த வாகனத்தினுடைய வாளை, அந்த கழுதையினுடைய வாளை பிடிச்சி அந்த வாகனம் நகலாதவாறு அப்படி பிடித்து நிற்பார்கள். ஸைத் இப்னு சாபித்தால் தாங்க முடியாது, வாகனத்தை விட்டு இறங்கி விடுவார்கள். நீங்கள் நபியினுடைய குடும்பத்துக்காரர்கள், நீங்கள் எல்லாம் எங்களுடைய வாகனத்திற்கெல்லாம் சேவை செய்யக்கூடாது. இப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள், தன்ஹா இப்னு அம்மி ரசூலில்லாஹ், ஓ நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, விலகுங்கள் விலகுங்கள், நீங்கள் இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது. இன்னைக்கு காரை திறந்து விடுறோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபஜாப இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸுக்கு இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, லா ஃபஹாக்கதா நஸ்னஉ பி உலமாஇனா, அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு இப்படித்தான் கற்றுத்தந்தார்கள், இந்த உம்மத்தில் அறிஞர்களை நாங்கள் இப்படித்தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ், குர்ஆன் விளக்க உரையினுடைய தந்தையே ஸைத் இப்னு சாபித்தை என்ன செய்வார்கள், கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 47ஆம் ஆண்டு அல்லது 48ஆம் ஆண்டு என்ன செய்கிறார்களே ஆனால் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றார்கள். அவர்கள் விடை பெற்றதை கேள்விப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய கபூர்ல நின்று தேம்பி அழுது கொண்டு ஒரு வார்த்தை சொல்வார்கள், இந்த உம்மத்தினுடைய அறிவே இப்பொழுது புதைக்கப்பட்டு விட்டது, இந்த உம்மத்தினுடைய அறிஞரையே நாம் இப்பொழுது புதைத்து விட்டோம் என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் இப்னு சாபித், அல்லாஹ்வின் தூதர் காலத்திலேயே நபியை புகழ்ந்து கவிதை படிக்கக்கூடியவர், இந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கமானவுடன் அந்த கபூர்ல நின்று ஒரு கவிதை படிப்பார். நான் ஒரு கவிஞன், நான் செத்து போனால் என் கவியை உயிர்ப்பிப்பதற்கு என் மகன்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஸைத் இப்னு சாபித் இருக்கிறதே அது குர்ஆன், அது அறிவின் ஊற்று, அது மரணித்து விட்டதே, அந்த இடத்தை நிரப்புவதற்கு இந்த உம்மத்திலே யார் இருக்கிறார்கள் என்று கண்ணீரோடி கவிதை படித்ததை எல்லாம் நாம் பார்க்கிறோம். நண்பான உறவுகளே, ஒரு குழந்தையை நாம் எப்படி உருவாக்க வேண்டும், இப்பொழுது வாருங்கள் அந்த தாயினுடைய உருவாக்கத்தை. அந்த தாய் தன்னுடைய மகனினுடைய ஒற்றை நலனுக்காக மறுமணம் கூட முடிக்காமல் வாழ்ந்ததற்கான வெகுமதியை இப்பொழுது அந்த தாய் பெற்றுக்கொண்டாளா இல்லையா? அதற்காக நான் மறுமணம் முடிப்பதை தவறு என்று சொல்லவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், தாராளமாக முடிக்கலாம். ஆனால் குழந்தையினுடைய உருவாக்கத்தின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய இன்பத்தை விட, நம்முடைய பிரச்சனைகளை விட, நம்முடைய சோதனைகளை விட நம் அடியிலே வளரக்கூடிய குழந்தைகளின் எதிர்காலம், அவர்களை நாம் எப்படி உருவாக்கப் போகிறோம் என்பதனுடைய திட்டத்தோடு நாம் நம்முடைய பயணங்களை, நம்முடைய வாழ்வுகளினுடைய இன்பங்களை, சோகங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வாலிபரை தாய் உருவாக்கினார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவை கற்றுக்கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள், இவரிடத்தில் என்ன திறமை இருக்கிறது என்பதாக அந்த திறமையை பயன்படுத்தினார்கள். ஒரு நிர்வாகம் என்பது, ஒரு அமைப்பு என்பது, ஒரு குடும்பம் என்பது நமக்கு கீழ் உள்ளவர்களிடத்தில் என்ன திறமை இருக்கிறது என்பதை அறிந்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இறுதியாய் இந்த சமூகம் உள்ளவரை, உலகம் உள்ளவரை திருமறை குர்ஆனை இந்த உம்மத்தினுடைய கரத்திலே கொண்டு சேர்த்தார் என்று சொன்னால், நாமும் அப்படித்தான் மரணிப்பதற்கு முன்பாக ஏதேனும் ஒரு நலவை இந்த உம்மத்திற்கு நாம் செய்திருக்க வேண்டும். அரபியில் சொல்வார்கள், குல்லுனா ராஹிலூன், நாம் அனைவரும் பயணப்படக்கூடியவர்கள், வயபுக்கல் அஸர், நம்முடைய தடயங்கள் மட்டும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக நிற்க வேண்டும். நம்முடைய உடல் மக்கி மண்ணாய் போய்விடும், நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் பங்கு வைக்கப்படும், நம்முடைய பெயர் கூட மறந்துவிடும். ஆனால் நாம் செய்த சேவைகள் இந்த உலகத்தில் இன்ஷா அல்லாஹ் நிலைத்து நிற்கும். அப்பேற்பட்ட சேவை செய்பவர்களாக, இந்த உம்மத்திற்கு சேவை செய்பவர்களாக நம்மை நாம் உருவாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் இது போன்று வரலாற்று பக்கங்களில் மின்னக்கூடிய மற்றும் ஒரு மாணிக்கத்தை நாம் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.